மூழ்கி ஞான ஸ்நானம் பெறாமல் பரலோகத்துக்கு வர முடியாது. அதனால ஏசப்பா ஞான ஸ்நானம் எடுத்தாங்களா எடுக்கலையா? ஏசப்பா ஞான ஸ்நானம் எடுத்தாங்க. ஏன் எடுத்தாங்க? அவர் மனிதனா பிறந்ததுனால. மனிதனா பிறந்ததுனால ஞான ஸ்நானம் எடுத்தார். அப்ப மனிதனா பிறந்த எல்லாரும் என்ன எடுக்கணும்? ஞான ஸ்நானம் எடுக்கணும். எல்லாம் கண்ணை மூடுங்க. ஆமென். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஏசப்பா இன்னைக்கு பார்த்தேன், இந்த படக்காட்சியெல்லாம் பார்த்தேன், இதெல்லாம் பைபிளில் எழுதியிருக்கு. அப்பா நான் வீணா பயப்படக்கூடாது. அப்பா இந்த வசனங்கள் சொல்லுவதுபடி நான் ஞான ஸ்நானம் எடுக்கணும். ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று வேதம். இதுவரை நீ மூழ்கி ஞான ஸ்நானம் பெறாமல் இருந்தால் இன்றைக்கு ஒப்புக்கொடு. ஆமென். கிரும கை கீழே போட்டுருங்க. தகப்பனே என் தந்தையே பிதாவான என் தேவனே, தகப்பனே என் தந்தையே மாட்சிமையும் கேட்குறேன். நீங்கள் யாராக இருங்க, ரசிக்கப்பட்டவங்களா இருங்க, ரசிக்கப்படாதவங்களா இருங்க, இயேசுதாங்க மெய்யான தெய்வம். அவர் தான் எனக்கு உயிரை கொடுத்தாரு. அவர் தான் என்னை மீட்டுக்கொள்ள வரப்போறாரு. அவரை நான் விசுவாசிக்கிறேன், அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன் சொல்கிறவங்க உங்கள் வலது கரத்தை வானத்துக்கு நேரம் உயர்த்துங்க. ஆமாம். எல்லாரும் நம்ம இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோம். முதல் வேலை முடிஞ்சு. ரெண்டாவது வேலை என்னது? யோவான் 3:5 முழுக்கு ஞானஸ்நானம். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கணுமா வேண்டாமா? பிரவேசிக்கணும் இல்லையா? ஸோ இப்போ எல்லாரும் எந்திரிச்சு நில்லுங்க. எல்லாரும் எந்திரிச்சு நில்லுங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஆமாம். இதில் ஞானஸ்நானம் எடுக்காத பிள்ளைங்க யாராவது இருந்தால் இன்னைக்கு ஒப்பு கொடுக்கும்படியாக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பேசுகிற நாளில் பெற்றுக்கொள்ளுங்க. சரியா? இன்னைக்கே எடுக்கணும் கிடையாது. கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுவார். அப்போ உங்கள் சபை, நீங்கள் எந்த சபைக்கு போகிறீங்களோ அந்த பாஸ்டரை பார்த்து பேசுங்க. அந்த சபையில் என்ன செய்யுங்க? நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்ளுங்க. ஞானஸ்நானம் எடுக்காமல் பரலோகத்துக்கு வர முடியாது. வேத வசனம் ஒரு நாளும் பொய் சொல்லாது. ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே என்று 2 தடவை மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு பரலோகத்துக்கு போனா அடுத்த இடம் நரகம். அப்ப ஞானஸ்நானம் எடுக்கலன்னா பரலோகத்துக்கு போக முடியாது. பரலோகத்துக்கு போக முடியாதுன்னா இந்த இடம் நரகம். இப்ப பாத்தீங்க டிராபிக்ஸ்ல நரகம் பயங்கர கொடூரமானது. அந்த நரகம் நமக்கு வேண்டவே வேண்டாம். மூன்றாவது காரியம் அபிஷேகம் பெற வேண்டும். 1 யோவான் 2:27 அபிஷேகம் பெறணும். நீங்க யாராவது அபிஷேகம் பெறாம இருந்தா உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் நான் கொடுக்க போறேன். ஆவியானவர் மத்தியில் இறங்குவார். நீங்க விசுவாசிச்சா உங்களை தொடுவார். உங்களை தொட்டுட்டாருன்னா நீங்க அபிஷேகத்தை என்ன செய்வீங்க? நிரம்ப ஆரம்பிச்சிருவீங்க. அந்த அபிஷேகம் ரொம்ப முக்கியம். அபிஷேகத்தினால் அந்நிய நுகம் முறிக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த அபிஷேகம் உங்க வியாதி விளைவனத்தை நீக்கும், உங்க கடன் பாரத்தை நீக்கும், குடிப்பழக்கத்தை நீக்கும். 3 முக்கிய காரியம். நான் இந்த ஊருக்கு வரும்போதே நாவியில் ஏவப்பட்ட விஷயம். இந்த ஊர்ல நிறைய பேர் குடிப்பழக்கத்தில் அடிமைப்பட்டு கிடக்குறாங்க. நிறைய குடும்பம் கடன் பாரத்தில் கிடக்கிறது. நிறைய பேர் வியாதி விளைவனத்தில் இருக்கிறாங்க. ஸோ இந்த 3 காரியத்துக்காக நான் என்ன செய்ய போறேன்? செபிக்க போறேன். என் கூட சேர்ந்து நீங்க எல்லாம் என்ன செய்வீங்க? செபிக்க போறீங்க. இந்த ஊருக்கு உங்களுக்கு எனக்கு ஒரு விடுதலை. கடன் பாரத்தில் இருக்கிறவங்க கடன் பாரத்தில் என்ன செய்ய போறீங்க? விடுதலை பெற போறீங்க. நம்புறீங்களா? ஆமா. குடிப்பழக்கத்தில் அடிமைப்பட்டு கிடக்கிற உங்க குடும்பத்தார் யாராவது, உங்க அண்ணன் தம்பி அப்பாக்கள் தங்கச்சிகள் சகோதரர்கள் யாராவது குடிப்பழக்கத்தில் இருந்தா அவங்க விடுதலை பெறுவாங்க. நம்புங்க. யாராவது வியாதி விளைவனத்தில் இருந்தா, மரணப்படுக்கையில் இருந்தா அவர் என்ன செய்வாங்க? விடுதலை பெறுவாங்க. அப்ப 3வது முக்கியமான காரியம் என்னது? அபிஷேகத்தை பெறுவது. 4வது முக்கியமான காரியம் ஆத்தும ஆதாயம். அந்த வசனத்தை பார்த்துட்டோம். எசேக்கியேல் 33:8. எல்லாரும் கண்ணை மூடுங்க. எல்லாரும் கண்ணை மூடுங்க. ஆவியானவரின் அசைவாடுதலை பண்ணி உணரணும். நான் ஜெபிக்க 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 உங்க மத்தியில ஆவியானவர் அசைவாடுவதை நீங்க உணர்வீங்க. நான் ஜெபிக்கும் போது நீங்களும் சேர்ந்து ஜெபிக்கணும். ஏன்னா ஒரு கையில ஓசை வராது. நான் மட்டும் ஜெபிச்சா நடக்காது. 2 கை சேர்ந்தாதான் ஓசை வரும். அப்படி தட்டினாதான் சத்தம் வரும். ஸோ நான் ஜெபிக்க ஜெபிக்க எல்லாரும் கண்ணை மூடுங்க. நீங்க கண்ணை திறந்தா நான் தான் தெரியுமே, ஆவியானவர் தெரிய மாட்டார். நீங்க கண்ணை மூடுங்க. ஆவியானவரை தரிசிப்பீங்க. நீங்க அந்த பிரகாசம், அந்த பரலோக வெளிச்சத்தை நீங்க பார்ப்பீங்க. ஆமா. இப்போ நம்ம ஸ்தோத்திரம் சொல்ல ஆரம்பிப்போம். வாயை விரிவா திறந்து
அந்நிய பாஷை பேச தெரிஞ்சவங்க நினைச்சிங்க அந்நிய பாஷை பேசுங்க. ஆமென். கரங்களை தட்ட தெரிஞ்சவங்க நல்ல கையை தட்டி கத்தரை நினைச்சிங்க ஆராதிங்க. அப்பா கிருப 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 தகப்பனே நன்றி நன்றி நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். அநேகர் அநேகர் இன்னைக்கு விடுதலை பெற போறீங்க. அநேகரை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போறார். கண்ணீரை காண்கிற கர்த்தர் உன் கண்ணீர் எல்லாம் அவருடைய துருத்தியில் அல்லவா உள்ளது. ரிக்கபா லபா ரபா திபி நம திரா 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 திரா. போதாது போதாது போதாது. அல்லேலூயா. ஷப லப ரப 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 திரா 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 ரிக்கப லப ரப திபி நம ரப. ஆமென் ஆமென். பரலோக அபிஷேகம் பரலோக அபிஷேகம் இதோ இறங்கி வருகிறது. இதோ உனக்காக தேவ பிள்ளையே வானம் திறக்கப்படுகிறது. இதோ அந்த பரலோக வெளிச்சத்தை நீ காண போகிறாய். நீ விசுவாசி. இதோ இதோ உன்னை நோக்கி அந்த ஆசீர்வாத மழை வருகிறது. ரிக்கபா லபா ரபா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் இப்பொழுது அந்த வியாதி உன்னை விட்டு வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தில். எப்பேற்பட்ட கடன் பாரமா இருந்தாலும் அந்த கடன் பாரம் உன் குடும்பத்தை விட்டு வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தில். எப்பேற்பட்ட சண்டை சச்சரவா இருந்தாலும் அந்த சண்டை சச்சரவு வெளியேறி பரிபூர்ண சமாதானம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். எப்பேற்பட்ட குடிப்பழக்கமா இருந்தாலும் அந்த குடிப்பழக்கம் அவர்களை விட்டு வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தில். ஒரு சமாதானம் உண்டாகட்டும், ஒரு சந்தோஷம் உண்டாகட்டும். சுவாமி வாஞ்சையாய் கேட்கிற பிள்ளைகள் இவர்களை ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொருவரையும் வேறுவராய் சந்தித்து ஆசீர்வதிங்க அப்பா. ஒவ்வொருவருக்கும் விசுவாசத்தை கொடுங்க. பெற்றுக்கொண்டோம் என்ற விசுவாசத்தை கொடுங்கப்பா. தடைகளை மாற்றுங்க சுவாமி. சகோதரனே சகோதரியே, உன்னை ஆசீர்வதிப்பதற்காகவே கல்வாரியிலே அவர் ஜீவனை தந்தார். உன்னை கைவிடுவதற்காக அல்ல. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறாரே. அவர் எப்படி கைவிடுவார்? நிச்சயமாக உன்னை ஆசீர்வதிப்பார், நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். சகோதரனே சகோதரியே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, இதுவரை நீ மூழ்கி ஞான ஸ்நானம் பெறாமல் இருந்தால் இன்றைக்கு ஒப்புக்கொடு. இந்த இடத்துல ஜெபித்து கொண்டிருக்கிறவங்க மத்தியில், இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க மத்தியில் சொல்கிறேன், இதுவரை நீங்கள் ஞான ஸ்நானம் பெறாமல் இருந்தால் நீங்கள் இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. பரலோகம் மகிழ்ந்து கலிகூறும். ஒரு பாவி மனம் திரும்புவது நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. ஏசப்பா, நான் பாவியாக இருக்கிறேன், என்னை ரட்சியும், நான் ஞான ஸ்நானம் பெற வேண்டும் என்று சொல்லுகிற பிள்ளைகள் 14 வயதுக்கு மேல், 14, 15, 16, 20, 30, 40, 50, 60, 70 வயது என்றாகி இதுவரை ஞான ஸ்நானம் பெறாமல் இருப்பவர்கள், நீங்கள் வானத்துக்கு நேராக உங்கள் வலது கரத்தை உயர்த்துங்க. உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஞான ஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுப்பவர்கள் நல்ல கையை தூக்குங்க. நல்ல 14 வயசுக்கு மேலே உள்ளவங்க, ஆமாம், நல்ல கையை தூக்குங்க. ஞான ஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்கிறவர்கள், உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா அல்லேலூயா. ஒப்பு கொடுத்தவர்கள் அப்படியே கொஞ்சம் முன்னால் வாங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆமேன் ஆமேன் ஆமேன். கிருபை கிருபை. அப்படியே முன்னால் வந்துடுங்க. ஆமாம், யாரும் பார்க்க வேண்டாம். கண்ணை மற்றவங்க ஒப்பு கொடுக்காதவங்க கண்ணை மூடிடுங்க. ஒப்பு கொடுத்தவங்க வாங்க. தம்பி மாதிரிலாம் அப்படி முன்னால் வந்துருங்கம்மா. ஒப்பு கொடுத்த பிள்ளைகள் அப்படி வாங்க. உங்களுக்காக ஜெபிக்கணும். ஏன்னா ஜெபிக்காமல் போகக்கூடாது. ஆமாம், ஒப்பு கொடுத்த பிள்ளைகள் முன்னால் வந்துடுங்க. தம்பிமார் வாங்க, வெக்கப்படாதீங்க, வெக்கப்படாதீங்க, முன்னால் வாங்க. ஆமாம், முன்னால் வாங்க, அப்படி வாங்க. ஆமாம், வெக்கப்படாதீங்க, வாங்க. ஆமாம், வாங்க வாங்க வாங்க. உங்களுக்காக ஜெபிக்கணும் தம்பி, அதனால தான் வாங்க வாங்க. ஒப்பு கொடுத்தவங்க முன்னால் வந்துடுங்க. ஆமாம், 14 வயசுக்கு மேலே உள்ளவங்க, 14 வயதுக்கு மேலே உள்ளவங்க இந்த பக்கம் வந்துடுங்க. ஆமாம், நல்லா முன்னால் வந்துடுங்க. ஆமாம், வழக்கமாக நான் இறங்கி இருப்பேன், இங்கே இறங்க முடியல. சரி, இருக்கட்டும். சரி, ஏசப்பா, சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். கத்தாவே, இப்பொழுது ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்து முன்பாய் வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரங்க தாவே. அப்பா, இவர்கள் ஒப்பு கொடுத்தது மட்டுமல்ல, பெற்றுக்கொள்ள செய்யுங்க அப்பா. அப்பா, அந்த வாலிப தம்பிமாரை உங்களுடைய கரத்தில் கொடு.
கொடுக்குறோம்பா. ஒப்பு கொடுத்த பிள்ளைகள் எல்லாம் பெற்றுக்கொள்ள செய்யுங்க. சகோதரிகளை, தாய்களை, தாய்மாரை உங்கள் கரத்தில் கொடுக்குறேன் அப்பா. ஒப்பு கொடுத்தது மட்டுமல்ல, பெற்றுக்கொள்ள செய்யுங்கப்பா. இவர்கள் மூலமாக உங்கள் குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டாகட்டும், ஒரு செழிப்பு மாற்றுங்க. வாலிப பிள்ளைகள்லாம் நல்லா படிக்கணும், செழிப்பு உண்டாகட்டும் சுவாமி, ஐஸ்வர்யம் உண்டாகட்டும் பா. வருகைக்கென்று ஆயத்தப்படுத்துங்க. எல்லா தடைகளையும் மாற்றி போடுங்க. ஊழியர்களை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. வந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் உங்களுடைய கரத்தில் கொடுக்கிறேன். அவங்க சபையை உங்க கரத்தில் கொடுக்கிறேன். உங்க குடும்பத்தை உங்க கரத்தில் கொடுக்கிறேன். அவங்க விசுவாச குடும்பங்களை உங்களுடைய கரத்தில் கொடுக்கிறேன். ஒவ்வொரு ஊழியரையும் விசுவாச குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. தடைகள் இரண்டு கரங்களையும் தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. அப்பா, உள்ள காலத்துல இப்படிப்பட்ட பொருளாதார நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நாங்க அதுக்கெல்லாம் விலகி பாதுகாப்பா இருக்கிறோம். நீங்க பாதுகாப்பா வச்சிருக்கிறது. நல்ல கரங்களை தட்டி உணர்கிறவர்கள் கர்த்தருக்கு உண்மையே அல்லாமல் தீமை ஒன்றும் செய்ய மாட்டார். என் தேவன் ஒரு நாள் எனக்கு தீமை செய்ய மாட்டார் அப்படி நம்புறவங்க நல்ல உற்சாகமா, நல்ல கையை தட்டி சத்தியத்தை கேட்டாரு. சகோதரனே, சகோதரியே, 3 நாட்களாக கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. ரட்சிக்கப்படணும், ஞான ஸ்நானம் பெறணும், அபிஷேகம் பெறணும், ஆத்தும ஆதாயம் செய்யும். 14 வெளியேற்று இயேசுவின் நாமத்திலே அப்பா, இந்த பிள்ளைகளை அபிஷேகத்தால் நிரப்புங்க. அப்பா, இதோ வாலியர் மேல அப்பா, முதியோர் மேல அபிஷேகத்தை ஊற்றணும் சொல்லுங்க. கடைசி நாட்கள் இந்த பிள்ளைகள் எல்லாம் தீர்க்க தரிசனம் ஒரு காலம் சொல்லுங்க. தீர்க்க தரிசனம் அவருக்கு கொடுங்க. திரும்ப பாராட்டுங்க. அபிஷேகத்தை கொடுங்க. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள செய்யுங்க. தடைகளை மாற்றுங்க. எல்லா பயத்தை எடுத்து போடுங்க. ஆசீர்வாத மழை உண்டாகட்டும், செழிப்பு உண்டாகட்டும். மகிமை பிரசன்னம், தேவ பிரசன்னம். எல்லாம் நல்ல ஜெபத்தோட எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி பாதுகாப்பு கொடுங்க. எல்லாரும் பயத்தை எடுத்துக் கொள்ளுங்க. உற்சாக ஆவியை கொடுங்க. ஆத்தும ஆராயம் செய்ய திரும்ப செய்யுங்க. அநேகருக்கு பயன்படுத்துங்க. அப்பா, திரும்ப பாராட்டுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. அநேக ஆத்மாக்களை ஆதாயப்படுத்த திரும்ப செய்யுங்க. தடைகளை உடைக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். அபிஷேகத்தால் நிரப்புங்க. ஆவியானவரே, பலத்தால் இடையற்றுங்க, வல்லமையால் இடையற்றுங்க. வல்லமை, மகிமை, ஆசீர்வாதம் மழை பெய்யட்டும். அபிஷேகம் மழை பெய்யட்டும். ஆசீர்வதிங்க. ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்துங்க. ஆசீர்வதிங்க. திருவை உண்டாகட்டும். கதைகளை உடைக்கிறோம் இயேசுவின் நாமத்திலே. கட்டுகளை அழிக்கிறோம் இயேசுவின் நாமத்திலே. திருவை பெருகட்டும் இயேசுவின் நாமத்திலே. அப்பா, திருவை பெருகட்டும் இயேசுவின் நாமத்திலே. அப்பா, திரும்ப ஏற்றுக்கொண்டாடி இன்றைய மரணத்தை எண்ணிடுவாய்.
நானும் நீதியும் இயேசுவும் கொடுத்தாச்சு. சரி சரி ஜெபிச்சாச்சுங்களா? சரி.